Exercise 3.11 third question. The middle digit of a number between 100 and 1000 is 0 and the sum of other digit is 13. If the digits are reversed, the numbers so formed exceed the original number by 495. Find the number. இப்போ என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்க. இப்போ 100க்கும் 1000க்கும் நடுவில் உள்ள நம்பர் எடுத்தால் அதில் மிடில் டிஜிட் வந்து 0. அந்த 2 டிஜிட்டுக்கு சம் வந்து 13 கொடுத்துருக்கான். அப்போ ஃபஸ்ட்டு அந்த நம்பரை வந்து x0 ஒய்ன்னு எடுக்கலாமா? எக்ஸ்னா ஒரு டிஜிட்டு, மிடில் டிஜிட்டு 0ன்னு சொல்லிட்டான். அப்போ 0, இன்னொரு டிஜிட்டு தெரியாது, அதுவும் ஒய்ன்னு எடுத்துருக்கோம். x0 ஒய். இப்போ பாருங்கள், 2 டிஜிட்டுக்கு சம் வந்து 13. அப்போ எக்ஸு ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 13. இதை வந்து ஃபஸ்ட் இக்குவேஷன் எடுத்துக்கலாமா? நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்கான் பாருங்கள். இஃப் த டிஜிட்ஸ் ஆர் ரிவர்ஸ்டு, அப்போ ரிவர்ஸ் பண்ண போகிறோம். ரிவர்ஸ் பண்ணக்கூடியது எப்படி எடுக்கலாம்? இஃப் த டிஜிட்ஸ் ஆர் ரிவர்ஸ் நம்பர் ஃபார்ம்ட் இஸ் y0xன்னு எடுக்கலாமா? டிஜிட்டை வந்து ரிவர்ஸ் பண்ண போகிறோம். ஒய் இங்கேயும் எக்ஸ் இங்கேயும் போட போகிறோம். அப்போ y0x. இப்போ ஒரிஜினல் நம்பர் இருக்குது, ரிவர்ஸ் நம்பர் இருக்குது. இதை ஒரு இக்குவேஷனாக கொண்டு வரணும். இக்குவேஷனாக கொண்டு வரணும்னா ஃபஸ்ட்டு இது வந்து என்ன பிளேஸில் இருக்குது பாருங்கள். இது வந்து ஒன்ஸ், டென்ஸ், 100. அப்போ ஒவ்வொன்றையும் இது 100 கொண்டு 10 கொண்டு 1 கொண்டு மல்டிப்ளை பண்ணலாமா? அப்போ 100 இன்ட்டு எக்ஸு ப்ளஸ் 10 இன்ட்டு 0 ப்ளஸ் ஒய் இன்ட்டு 1. ஒன்ஸ், டென்ஸ், 100 இந்த பிளேஸை கொண்டு மல்டிப்ளை பண்ண போகிறோம். இப்போ 100 இன்ட்டு எக்ஸ் வந்து 100, 10 இன்ட்டு 0 வந்து 0 வேண்டாம், ஒய் இன்ட்டு 1 வந்து ஒய். அப்போ 100x ப்ளஸ் ஒய். இப்போது நெக்ஸ்ட்டு ரிவர்ஸ் நம்பரை கண்டுபிடிக்க போகிறோம். y0x. அதே மாதிரி தான் 100, டென்ஸ், ஒன்ஸ் கொண்டு மல்டிப்ளை பண்ணலாமா? மல்டிப்ளை பண்ணும்போது 100 இன்ட்டு ஒய் ப்ளஸ் 10 இன்ட்டு 0 ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு 1. 100 இன்ட்டு ஒய் வந்து 100 ஒய் ப்ளஸ் 10 இன்ட்டு 0 0 ப்ளஸ் எக்ஸ் இன்ட்டு 1 வந்து எக்ஸ். 100 ஒய் ப்ளஸ் எக்ஸ். இப்போ என்ன கொடுத்துருக்கோம்? இது ஒரிஜினல் நம்பர், இது ரிவர்ஸ் நம்பர் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம். இஃப் த டிஜிட்ஸ் ஆர் ரிவர்ஸ்ட், the number so formed exceed the original number by 495. அப்போது ரிவர்ஸ் நம்பர்லேருந்து ஒரிஜினல் நம்பரை மைனஸ் பண்ணும்போது 495 கிடைக்கும்னு போட்டிருக்கான். அப்போ ரிவர்ஸ் நம்பர் என்ன? 100 ஒய் ப்ளஸ் எக்ஸு. இதில் வந்து ஒரிஜினல் நம்பரை மைனஸ் பண்ண போகிறோம். அப்போ 100x ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும்? 495 போடலாமா? இப்போ பாருங்கள், 100 ஒய் ப்ளஸ் எக்ஸ் மைனஸ் உள்ள கொண்டு போகிறோம். அப்போ 100x மைனஸ் ப்ளஸ் வந்து மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 495. இப்போது 100y மைனஸ் ஒய் ரெண்டே மைனஸ் பண்ணும்போது 99y கிடைக்கும். எக்ஸ் மைனஸ் 100xன்னா ரெண்டே மைனஸ் பண்ணும்போது மைனஸ் 99x கிடைக்கும் ஈக்குவல் டு 495. இப்போ 99y மைனஸ் 99x ஈக்குவல் டு 495. இதை வந்து செகண்ட் இக்குவேஷன் எடுத்துக்கலாமா? ஃபஸ்ட் இக்குவேஷனாக இருக்குது, செகண்ட் இக்குவேஷனாக இருக்குது. இப்போது இந்த ஃபஸ்ட் இக்குவேஷன் யூஸ் பண்ணி ஒரு வேல்யூ கண்டுபிடிக்கலாமா? எக்ஸ் வேல்யூ இல்லை ஒய் வேல்யூ எதாவது கண்டுபிடிக்கலாமா? ஃபஸ்ட் இக்குவேஷன் எடுத்துக்கலாம். எக்ஸ் ப்ளஸ் ஒய் ஈக்குவல் டு 13. இப்போ எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். எக்ஸ் ஈக்குவல் டு 13 மைனஸ் ஒய். ஒய் இந்த பக்கம் போச்சுன்னா மைனஸ் ஒய். இப்போ எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. இதை வந்து செகண்ட் இக்குவேஷனில் போட்டுக்கலாமா? இது வந்து ஃபஸ்ட் இக்குவேஷனில் எடுத்திருக்கோம். செகண்ட் இக்குவேஷன் என்னது? 99y மைனஸ் 99x ஈக்குவல் டு 495. இப்போ எக்ஸ் வேல்யூ போட்டுக்கலாம். இப்போ 99y மைனஸ் 99 இன்ட்டு 13 மைனஸ் ஒய் ஈக்குவல் டு 495. 99y 99 வந்து 13 கொண்டு மல்டிப்ளை பண்ணும்போது 1287 கிடைக்கும். மைனஸ் மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகும். 99 இன்ட்டு ஒய் வந்து 99y ஈக்குவல் டு 495. இப்போது 99 ரெண்டே ப்ளஸ் பண்ணும்போது என்ன கிடைக்கும்? வந்து 198y கிடைக்கும். மைனஸ் 1287 ஈக்குவல் டு 495. இப்போது 189. இப்போது 198y ஈக்குவல் டு 495. இது இந்த பக்கம் போச்சுன்னா ப்ளஸ் 1287. 495 ப்ளஸ் 1287 ரெண்டே ப்ளஸ் பண்ணும்போது 1782 கிடைக்கும். இப்போ 198y ஈக்குவல் டு 1782. இப்போ ஒய்க்கு வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இப்போ 1782 டிவைடட் பை 198. 198 இதை வந்து 9 டைம்ஸ் வந்து கட் பண்ணும்போது 198 கிடைக்கும். அப்போ ஒய் ஈக்குவல் டு 9. ஒய்க்கு வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. கட் பண்ணி பாருங்கள், கரெக்டாக வரும். இப்போ வந்து ஒய் வேல்யூ கண்டுபிடிச்சாச்சு. ஒய் வேல்யூ வந்து இந்த எக்ஸில் கொண்டு போட்டுக்கலாமா? இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 13 மைனஸ் ஒய்
இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 13 மைனஸ் ஒய்க்கு வந்து 9. 13ல் 9 போச்சுன்னா வந்து 4 கிடைக்கும். இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 4. எக்ஸ்க்கு வேல்யூ வந்து 4. இப்போ எக்ஸுக்கு 4, ஒய்க்கு 9 கிடச்சாச்சு. இப்போ ஒரிஜினல் நம்பர் நமக்கு தெரியும், நம்ம எடுத்து வச்சுருக்கோம். இப்போ பாருங்கள், ஒரிஜினல் நம்பர் நம்ம என்னென்னு எடுத்திருக்கோம், எக்ஸ் 0 ஒய்ன்னு எடுத்திருக்கோம். இப்போ எக்ஸுக்கு வேல்யூ என்னது 4 0, ஒய்க்கு வேல்யூ வந்து 9. அப்போ ஒரிஜினல் நம்பர் என்னது 409. இதுதான் ஆன்சர்.